கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக எதற்கு பாத்திரராயிருக்கிறோம் என்பதை தலைப்பில் நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தை நாங்கள் பார்த்தோம், சுவிசேஷத்துக்கு பாத்திரராய் நாம் இருக்கிறோம் என்ற தலைப்பில் பார்த்தோம். இந்த நாளை நாங்கள் பார்க்க போகிற காரியம் கொலோசியர் 1:10 நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு பாத்திரராய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். சகல விதமான நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவை விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் எதுக்காக நம்ம அழைத்திருக்கிறாருண்டா, சகல விதமான நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து அவர் அறிகிற அறிவிலை விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பாத்திரமா இருக்கு. கர்த்தருக்கு பாத்திரமா இருக்கிற தேவ பிள்ளை 2 காரியம் நம்மளோட வாழ்க்கையில மிக முக்கியமானதாக இருக்குது. முதலாவது, சகல விதமாக நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை கொடுக்கணும். 2வது காரியம், அவர் அறிகிற அறிவிலை விருத்தி அடைய வேண்டும். இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மிக முக்கியமான காரியமா இருக்கிறது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பாத்திரராய் இருக்கிறோமா இருந்தா நம்முடைய வாழ்க்கையில சகல விதமான நற்கிரியைகள் ஆகிய கனிகள் வெளிப்பட வேண்டும். நம்முடைய கிரியைகளில, பேச்சில, செயலில, எல்லாவற்றிலும் நற்கிரியைகளை காண்பிக்கிற நல்ல கனிகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். அதே வேளையில நாம் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவில இன்னும் விருத்தி அடைவோம், இன்னும் மேன்மைப்படுவோம். இதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஏனெனில் நாங்கள் பார்க்கிறோம், மத்தேயு 5:16 சொல்றது இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது. ஆமேன். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில விருத்தி அடையவும், சகல விதமான நற்கிரியைகள் ஆகிய கனிகளை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய வெளிச்சத்தை கண்டு, எங்களிடத்தில் காணப்படுகிற கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் விருத்தியை கண்டு சகல விதமான நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து அதை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மற்ற ஜனங்கள் மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. ஆகவே எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு பாத்திரராய் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே மற்றவர்கள் எங்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு எங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்னால பிரகாசிக்கும். ஆமேன். பேதுரு 2:12 சொல்ற, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளில் தேவனை மகிமைப்படுத்தபடி நீங்கள் அவர்களுக்கு முன் நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு பற்றி சொல்லுகிறேன். ஆமேன். பிரியமானவர்களே, நம்மளை எந்த காரியத்தை புறஜாதி ஜனங்கள் உங்களுக்கு கூடாது என்று சொன்னார்களோ, அக்கிரமக்காரர்கள் என்று சொன்னார்களோ, தவறானவர்கள் என்று சொன்னார்களோ, அவர்கள் பேசும் விஷயத்துல எங்களுடைய நற்கிரியைகளை நம்ம காண்பிக்க வேண்டும். நம்ம ஒரு கோபக்காரன் என்று சொன்னார்களா, அந்த இடத்துல நம்ம அன்பின் கிரியைகள் நம்ம காண்பிக்க வேண்டும். ஆகவே அந்த நற்கிரியைகளை நம்ம காண்பிக்கும் பொழுது அந்த நற்கிரியைகளை அவர் சந்திப்பு நாளிலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி நாம் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவிலை விருத்தி அடையவும், அவர் சகல விதமான நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறவும், கர்த்தருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் கர்த்தர் தாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. God bless you all.